இப்போ நீங்கள் ஆம்பளை ஊட தூக்குறான்னு வைங்க, மனைவி வந்து இப்படியா இப்படியா தூக்குறது, அதோட நானே தூப்பனே சும்மா வச்சுட்டு போங்க அப்படி சொன்னால் சைக்காலஜி சொல்லுது அவன் சுப்பையை கூட கை வச்சு அவன் எதையும் தாங்குவான். அவன்கிட்ட ஆண் மேலே கை வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்றுமே செய்யலாது. இவர் போகிறார் வெஹிக்கிளில், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, வாகனம் பெச்சாயிட்டு வைஃப் கால் அடிச்சா என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லா நீங்கள் வந்துடுவீங்க, நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ண தெரியாதா, அல்ஹம்துலில்லாஹ் கவனமாக வருவீங்க, ஏதோ பெச்சை போட்டு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நாட்டு நேரத்துக்கு நாங்கள் போவோம். இப்போ ஆம்பளோட ஈகோல கை வைக்கல. எவ்வளோ பேர் ரோட்டில் ஓடுறாங்க, நீங்கள் போனால் மட்டும்தான் பெச்சு வரும். இப்படித்தானே ஓட்டுறது, எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டிருப்பீங்க போலன்னு சொன்னால் அவங்க ஈகோல கையை வச்சுட்டாங்க. ஈகோல கையை வச்சா மெல்ல மெல்ல பாயிண்ட் அவனுடைய ஈகோ இதாகிற நேரம் எனக்கு வாழ இயலாதுன்றது. இது ஆம்பளை பக்கம். நான் இந்த சைக்காலஜி பேச விரும்பவும் இல்லை, அதுக்குரிய நேரமும் இல்லை. நான் ஜஸ்ட் எடுத்துக்காட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன்னா இஸ்லாம் பேசினா பேச வேண்டிய தேவையில்லை, இஸ்லாத்தில் எல்லாமே இருக்குது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த செக்ஷனில் மட்டும் கை வைக்கக்கூடாது. ஒரு மனைவி அவனை எவ்வளவுக்கு ஆம்பளை ஆக்குறோமோ அவ்வளவுக்கு அவர் ராணி, அவர் ராஜா. நீங்க ராஜா மாதிரி பார்க்கப்பட்டால் வல்லாஹி ஒரு ஆம்பளை உழைச்சி கஷ்டப்பட்டு ராணியா வைப்பான் மனைவி. அது சைக்காலஜி, அது சாதாரண விஷயம். நீங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இப்ப மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் குடும்ப ஆரம்பம் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறாங்க இல்லறத்தை, குடும்ப ஆரம்பத்தில் ஆட்டோமேட்டிக்கா மனைவி கட்டுப்பட்டுருவான். கட்டுப்பட்ட ஆம்பளைக்கு அதை கொடுப்பான். ஆம்பளை ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்ச உடனே மனைவி எவ்வளவு சந்தோஷமா வைக்க பார்க்கறா அவ்வளவு வைப்பான், வைக்க ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவனுடைய பொறுப்பு நஃபகா. இஸ்லாமிய திருமணம் மற்ற திருமணங்களே அவங்க வைப்பாங்க. அந்த டைம்ல மனைவி இந்த படத்தையும் நாடகத்தையும் உள்வாங்கி இருந்தா மாப்பிள்ளைய ஆள பாப்பா. நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றபடி கேளுங்க. இஸ்லாமிய திருமணத்தில் இப்படி ஆதிக்கம் செலுத்த இயலாது. மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட்டுக்கு கட்டுப்படுவான், கொஞ்சம் பயப்படுவான், வைஃப் மனசு நோகக்கூடாதுன்னு நினைப்பான். போக போக அவன்கிட்ட இஸ்லாம் இருக்காது, அவன் கையை நீட்ட ஆரம்பிப்பான், வீட்டுக்குள்ள பிரச்சனை. அது அங்கே பெரிய இதாக புரியும். நல்லா புரிஞ்சுக்கோ, பொம்பளைக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தது யாரு? இப்போ நீங்கள் தீர்மானிங்க பெரியவர்களே, உங்கள் வீட்டில் நீங்கள் டிவியை போட்டு கொடுத்து செஞ்ச நஞ்ச உங்கள் பிள்ளைக்கு வல்லாஹி நஞ்சை ஏத்துறீங்க, உங்கள் பிள்ளைக்கு நஞ்சை ஏத்துறீங்க. வல்லாஹி இது அருவருப்பான அசிங்கமான ஆபாசமான ஷைத்தானிய. இந்த ஷைத்தானியத்தை முஸ்லீம்கள் அரங்கேற்ற கூடாது. இந்த நஞ்சை ஏத்தி 2 திருமணத்தை முடிச்சு வச்சா அவர்கள் எப்படி குடும்பம் வளர்த்துவாங்க? இவ்வளவு அன்பா பாசமா அரவணைத்து இவ்வளவு வளர்த்து உங்க குழந்தைய கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கடா. இப்ப நீங்க அழுகுறீங்க, குடும்பம் வாழலையே, இவ்வளவு எல்லாம் பெருசா திருமணம் எடுத்தமே, இப்படி எல்லாம் செஞ்சமே, இப்படிலாம் பண்ணினமே. அவங்க வாழ்றதுக்குரிய கல்வை நீங்க செஞ்சு கொடுக்கல.